வணக்கம் மக்களே. இன்னைக்கு அள்ள குறையாத பணப்புழக்கத்துக்கு எப்படி காரணமா இருக்கலாம், எப்படி வீட்டுல அக்ஷய பாத்திரம் மாதிரி வர வர பணங்கள் வந்துகிட்டே இருக்கணும், பஸ்ல காசு குறையவே கூடாது, ஆனா எப்ப வச்சாலுமே காசு குறைஞ்சிட்டே இருக்கு, எதுக்காவது ஒரு இதுக்கு செலவாயிருது, எப்பவும் எம்டி பர்ஸாவே இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திருச்செந்தூர் போற வழியில ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ஒரு பெருமாள் கஷேத்திரம் இருக்குது. அவரோட நாமம் என்ன அப்படின்னு சொன்னா வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில்ல உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க செவ்வாய் தன்னுடைய பாவங்களை போக்குறதுக்காக செவ்வாய் பகவான் வழிபட்ட ஸ்தலம் இது. இன்னொன்னு குபேரன் இங்க பெருமாளை சேவிச்ச ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதனால குபேரனே இந்த கோயில்ல வழிபட்டதுனால இந்த கோயில்ல ஒரு பணம் செல்வாக்கு மிக்க கோயிலாக இன்னைக்கு வரைக்கும் விளங்கிட்டு இருக்குது. இதுல செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க, அதனால வரக்கூடிய கெடு பலன்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வழிபட்டுட்டு வரலாம். பெருமாளை வழிபடுறதுக்கு முன்னாடி அங்க என்ன சிறப்புங்கிறத சொல்லிடுறேன். அந்த பெருமாள் அங்க அயன போக கோலத்துலதான் இருக்காரு. அதாவது பள்ளி கொண்டருளக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. அவருடைய மார்புல நாம அர்ச்சனை பண்ணும்போது பூக்கள் கூடவே தன்னால என்ற ரூபாய் காசு 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ இந்த எந்த ரூபாய் கொடுத்தாலும் சரி, அங்க உள்ள அர்ச்சகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த காசு அந்த பணத்தை திருமாலோட மார்புல வச்சு எடுத்து அர்ச்சனை பண்ணி மறுபடி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா திருமாலோட மார்புல தான் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி தேவி உரைகிறாள். அந்த லக்ஷ்மி தேவி கிட்ட அந்த பணத்தை வச்சு எடுத்து கையில கொடுக்குறாங்க. நீங்க அந்த அர்ச்சனை பண்ணும்போது கையில பூக்களோடைய அந்த அர்ச்சனை பூக்களோட சேர்ந்து அந்த காசை வாங்கி வச்சுக்கணும். வச்சு நீங்க எப்படி அதை உபயோகிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு உங்க பீரோல ஒரு நாளிலையோ இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு பச்சை கலர் துணியில அந்த பணத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா உங்க பர்ஸ்ல எப்பவும் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய உங்க பர்ஸ்ல நீங்க அந்த பணத்தை வச்சு புழங்குனீங்க, யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பர்ஸ்ல உள்ள பணம் குறையாது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்க கேட்கலாம். என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் படி நான் என்னோட அனுபவபூர்வமான உண்மை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிடுறேன். நீங்க அந்த வழியா வரக்கூடியதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆழ்வார் திருநகரி அந்த ஊர்ல உள்ள வைத்தமாநிதி பெருமாள் கோவில் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. கோயில் நல்லா அமைதியா பிரம்மாண்டமா இருக்குது. அம்பாள் சன்னதியும் ஒன்னாவே இருக்கிறதுனால நம்மளுக்கு அங்கேயே துளசி தீர்த்தம் அப்புறமா குங்கும பிரசாதம் எல்லாமே பெருமாள் கிட்டயே நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க. வெளியிலேயே துளசி எல்லாம் வச்சு சாமிக்கு சாத்துறதுக்கு எல்லாமே கடைகள் எல்லாம் இருக்கு. நீங்க அங்கே வாங்கி கொடுத்து பயன்பெற்றுக்கலாம். கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம அந்த செவ்வாய் வணங்கி வழிபட்ட ஸ்தலமான குபேரன் வணங்கி வழிபட்ட ஸ்தலமான வைத்தமாநிதி பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. நன்றி.